உலகத் தமிழர் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பான வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்து கொண்டு இன்ற பதிவிலே நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால், இந்த 2026 ஆண்டுக்கான எண்கணித ராசி பலன்கள் 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் முதல் 31 தேதி வரை பிறந்த அனைவர்களுடைய ராசி எப்படி இந்த ஆண்டு இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். முதல்ல 1, 10, 19, 28, 3, 12, 21, 30, 5, 14, 23, 6, 15, 24, 1, 3, 5, 6 இந்த தேதியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு, 100% சிறப்பான ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் 2, 11, 20, 29, 7, 16, 25, 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு 75% நன்மை ஏற்படும் நல்ல ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 4, 13, 22, 31, 8, 17, 26 இந்த 2 தேதியிலே 4, 8 தேதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் சற்று விரயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு, சமபலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு என்று பொது பலனில் நாம் சொல்ல இருக்கின்றோம். அடுத்தபடியாக நாம் 1ஆம் தேதியை பார்ப்போம். 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் 28 மட்டும் கொஞ்சம் அன்லக்கி நம்பர்ஸ். 1, 10, 19 ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தேதியில் பிறந்த அரசு உயர் பதவியில் உள்ளவர்கள், தனியார் துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மத குருமார்கள், அரசியல் தலைவர்கள், அரசு தனியார் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் அனைவரும் மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், மண் சார்ந்த தொழில் இதில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் 100% வெற்றி ஆண்டாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. எந்த குறையும் இருக்காது, நல்லா இருக்குங்கிறான். அடுத்து 2, 11, 20, 29 இதில் 29 கொஞ்சம் அன்லக்கி நம்பர்ஸ், சமபலம் தான் கிடைக்கும். மற்ற தேதிகளில் பிறந்தவர்கள், இந்த தேதியில் பிறந்தவர்கள் நிதித்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, கடல்வழி பயணம் மற்றும் வெள்ளை நிற தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மற்றும் அரசியல், ஆன்மீகம், பொதுத்தொண்டு இந்த துறையில் இருக்கக்கூடிய வெள்ளை ராசி என்று சொல்லக்கூடிய வெள்ளை பேப்பரில் எழுதி பிழைக்கக்கூடிய ஒயிட் கலர் ஜாப், வெள்ளை நிற பொருட்களில் வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய அனைவரும் அனைவருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு 75% வெற்றி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்த குருமார்கள், போதனை செய்யக்கூடியவர்கள், போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள், ஆசான்கள், குருமார்கள், அப்போ உயர் பதவியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் மற்றும் அந்த கல்வி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அனைவர்களும் நல்ல சிறப்பான ஆண்டு, 100% வெற்றி ஆண்டாக இவர்களுக்கு அமையும். 4, 13, 22, 31 இதில் 31 மட்டும் கொஞ்சம் அன்லக்கி நம்பர்ஸ், பாக்கி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த தேதியில் பிறந்தவர்கள் பத்திரிகை, எழுத்து, சினிமா, மீடியா போன்ற துறை உள்ளவர்களும், தலைமை பொறுப்பில் உள்ளவர்களும், போதனை, அரசியல் இந்த துறையில் இருப்பவர்களும், சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல், இரும்பு, வாகனம், மருந்து இந்த துறையில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு சிறப்பான ஆண்டு. இருந்தாலும் சற்று சமபலனை தரும், ஓஹோன்னு இருக்காது, சமபலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவர்கள் அனைவருமே வெள்ளை ராசி காமிக்குது. வெள்ளை ராசினா சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல், அப்புறம் கல்வித்துறை, சாப்பாடு, ஜவுளி, வாகனம், இரும்பு, கடல்வழி பயணங்கள், ஐடி
எழுத்து, பேச்சு, டிவி, மீடியா, பத்திரிகை, எழுத்து, வெளிநாடு போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்களும் அதிகமாக இரும்பு வாகனம் மற்றும் கடல்வழி பயணங்கள், வர்த்தகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளை நிற, அதாவது கடல்வழி பயணங்கள் மாதிரி வெள்ளை நிறத்தில் செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் இப்போ ரெஸ்டாரண்டெல்லாம் வந்து வெள்ளை நிறம் மாவு வச்சு செய்கிறாங்க. இந்த மாதிரி பேப்பரில் வச்சு பிழைக்கக்கூடியவங்க, வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட மருந்து சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்தும் இவர்களுக்கு தொழிலை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும். 100% வெற்றி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக 6-15-24 தேதியில் பிறந்தவர்கள், சுக்கிரன் ஆதிக்கத்தை உடையவர்கள் சுகபோகமான தொழிலை செய்வார்கள். அதாவது சின்ன பொருளாக இருக்கும், விலை கூடமாக இருக்கும், விலை அதிகமாக இருக்கும். தங்கம், வைரம், இதே போன்ற அழகு சாதன பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பரமான உல்லாசமான பொருட்கள், பெரிய வாகனங்கள், கார், இந்த மாதிரி விலை உயர்ந்த பல லட்சம் பல கோடி கணக்கிலே பொருளை வந்து உற்பத்தி பண்ணுவது, விற்பனை செய்வது, இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக அதிக லாபத்தை அடைவார்கள். 100% இவர்களுக்கு சில கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். கோடிக்கணக்கான ரூபாயை இவர்கள் வந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வருடம் வெற்றி ஆண்டாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக 7-16-25 இந்த தேதியில் பிறந்தவர்கள், கேது ஆதிக்கத்தில் உடையவர்கள், இவர்களுக்கு ஆண்டு ஒரு 70% வெற்றி ஆண்டாகத்தான் இருக்கின்றது. அதுலேயும் வந்து இந்த தேதியில் பிறந்தவர்கள் இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங், மருந்து, அரசியல், ஜோதிடம், வெளிநாடு போக்குவரத்து, கடல்வழி பயணங்கள் போன்ற துறையை சார்ந்தவர்கள் 170% வெற்றி அடைவார்கள், சிறப்படைவார்கள். செய்கின்ற தொழிலே ஜெயமாகும். ஒரு ஏற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. சிறப்பான ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக 8-17-26 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு, இந்த தேதியில் பிறந்து விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வாகனம், மருந்து, ரயில்வே மற்றும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், பிஐடி பொறியியல் துறை, ஐடி துறை, கப்பல், இரும்பு சார்ந்த அனைத்து துறையையும் சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக இருக்கும். 8 நாளே உங்களுக்கு இரும்பைத்தான் குறிக்குது. இரும்பு, மருந்து, விவசாயம், இது சம்பந்தப்பட்ட தொழிலை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த 8-17-26 தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சுமாரான ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. 50% நன்மை, 50% தீமை. அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே உங்களுடைய தசா புத்திகள் சிறப்பாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக 9-18-27 இது செவ்வாய் ஆதிக்கத்தினுடைய தேதி. இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட துறை, மருந்து சம்பந்தப்பட்ட துறை, டாக்டர், பிஇ, ஐடி, காவல்துறை, இராணுவம், விளையாட்டுத்துறை, போக்குவரத்து துறை, அரசியல், ஆன்மீகம், பொதுத்தொண்டு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், ஆன்மீகம், பொதுத்தொண்டு, பொதுத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் வெற்றியாண்டாக இருக்கும். மேலும் நிதித்துறை, பேங்க், கேஷ், பண சம்பந்தப்பட்ட இலாக்கா, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து 9ன்னா செவ்வாய் உச்சம் உள்ளவர்களுக்கு, 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த வருகின்ற அரசியல்வாதிகள் நல்ல மேன்மை அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு 175% நன்மைகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த வருஷத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 31 தேதி வரைக்கும் உள்ளவர்களுக்கு உள்ள பலனை சொல்லியாச்சு. இதை வந்து நீங்கள் இது வந்து பொது பலன்தான், உங்கள் நம்பரை வச்சு தான் பொது பலன் சொல்லப்படுகிறது. இதுக்கு மேலே நியூமரோலஜி பார்க்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர், தகப்பனாருடைய பேர், டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்கள் திருமண தேதி இதெல்லாம் அனுப்புனா உங்களுக்கு நியூமரோலஜி பார்த்து
முழுமையான சொல்லப்படும். மேலும் நியூமராலஜியோட அஸ்ட்ராலஜியும் பார்க்க விரும்பக்கூடியவர்கள் அஸ்ட்ராலஜியும் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பெயர், பிறந்த இடம் இதெல்லாம் கொடுத்தா கூட உங்களுக்கு அஸ்ட்ராலஜியும் சொல்லப்படும், நியூமராலஜியும் சொல்லப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த ஆண்டு எல்லோருக்கும் ஒரு வெற்றியான ஆண்டு, சூரியன் ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். எல்லாத்துலேயும் நம்முடைய இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்கா, இந்தியாலாம் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன்னா 1, 10, 19 இதெல்லாம் சூரியன் ஆதிக்கம். அதில் AIJQY இதெல்லாம் சூரியன் ஆதிக்கம். ஆகையினால் இந்த AIJUY இதில் முதல் எழுத்து வரக்கூடிய ஐன்னா இந்தியா. அப்போ இந்தியா இந்த வருஷம் 100% வெற்றி ஆண்டாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்தியா சிறப்பாக இருக்கும், அமெரிக்கா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இந்த எழுத்தில் ஜே என்றால் ஜப்பான் நல்லாயிருக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. எனவே நீங்கள் உங்களுடைய இந்த ஆண்டினுடைய முழுமையான பலன்களை அறிந்து கொள்ள அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எது உங்களுக்கு விருப்பமோ என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் சிறந்த முறையில் எல்லாம் பார்த்து கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.